சோழவள திருநாட்டில் ஒவ்வொரு சிவாலயம் ஒரு சிறப்பை பெற்று விளங்குகிறது. அந்த வகையில் சமய குருவர்களில் ஒருவரான அப்பரால் பாடல் பெற்று திகழ்கிறது ஊட்டத்தூர் அருள்மிகு சுத்திரத்தினேஸ்வரர் திருக்கோயில். மேலும் இத்திருக்கோயிலில் சிவகாம சுந்தரியுடன் தனி சன்னதி கொண்டு காட்சியளிக்கும் ஸ்ரீ பஞ்சநதன நடராஜர் சிறுநீரக நோய்களை போக்கும் பரிகார கடவுளாக திகழ்கிறார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில், பாடாலூரில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஊட்டத்தூர் கிராமம். இந்த ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மன் உடனுரை சுத்திரத்தினேஸ்வரர் திருக்கோயில் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டுக்குட்பட்ட காலத்தில் கட்டப்பட்டது. இத்திருக்கோயில் பிரம்மா பூஜித்து தனது சாபம் நீங்க பெற்ற கோயிலாகும். இங்குள்ள பிரம்ம தீர்த்தம் உடல் பிணிகளை போக்கும், குறிப்பாக சிறுநீரக நோய்களை போக்கும் தீர்த்தமாக திகழ்கிறது. சிறுநீரக நோய்களால் பாதிக்கப்பட்டோர் இக்கோயிலுக்கு வந்து பஞ்சநதன நடராஜருக்கு வெட்டி வேரை 48 துண்டுகளாக்கி மாலையாக அணிவித்து இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தை எடுத்து வந்து சன்னதி முன் வைத்து அர்ச்சனை செய்து வெட்டி வேரை அபிஷேக நீருடன் கலந்து தொடர்ந்து 48 நாட்கள் குடித்து வந்தால் நோய் பாதிப்பிலிருந்து மீளலாம் என்பது நம்பிக்கை. மூலவர் மகா மண்டபத்தின் எதிரில் இயற்கையாக தோண்டப்பட்ட பிரம்ம தீர்த்தம் கோடை காலத்திலும் மழை இல்லாத காலத்திலும் நீர் வற்றாமல் இருப்பது இறைவனின் திருவருளால் நடக்கும் அற்புதமாகும். இந்த தீர்த்தமே இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய நாள்தோறும் பயன்படுத்தப்படுகிறது. மாமன்னர் ராஜராஜ சோழர் ஊட்டத்தூரின் மேற்கு பகுதியில் சோழேஸ்வரர் என்ற மேட்டு கோயில் ஒன்றை எழுப்பினார். வில்வமனமாக இருந்த அப்பகுதிக்கு ராஜராஜ சோழ மன்னரின் வருகை அவ்வப்போது நடைபெறுவது உண்டு. அவ்வாறு ஒருமுறை அவரது வருகையொட்டி மன்னர் செல்லும் வழியில் இடையூறுகளை நீக்க வேண்டி குதிரைக்கு புல் செதுக்கும் பணி நடைபெற்றது. அந்த தருணத்தில் ஒரு இடத்தில் மண் வெட்டியால் தரையை செதுக்கிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ரத்தம் பெயரிட்டது. உடனடியாக மன்னரிடம் பணியாளர்கள் தகவல்களை தெரிவித்தனர். மன்னர் வந்து பார்த்தபோது ரத்தம் பெயரிடுவது நின்று வெட்டப்பட்ட தழும்போடு பழைய சிவலிங்கம் ஒன்று காட்சியளித்தது. அந்த சிவலிங்கம் காணப்பட்ட இடத்திலேயே மன்னர் கோயில் கட்ட ஏற்பாடு செய்தார். இதன் காரணமாக ராஜராஜ சோழனால் குறிப்பிட்ட இடத்தில் எழுப்பப்பட்ட திருக்கோயில் ஊட்டத்தூர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனிறை சுத்திரத்தினேஸ்வரர் திருக்கோயில் ஆகும். இன்றும் லிங்கத்தின் தலைப்பகுதியை பார்த்தால் மண் வெட்டியால் வெட்டப்பட்ட வடு உள்ளது. ராஜராஜ சோழன் உடல்நலன் குன்றிய போது இத்திருக்கோயிலுக்கு வந்து பிரம்ம தீர்த்தத்தை உடலில் தெளித்து ஈசனை வழிபட்டு குணமடைந்ததாக கூறுவர். இத்திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தீர்த்தத்தை அருந்தி உடல் நோய் மனநோய் நீங்க பெற்று நலம் பெற்று வருகின்றனர். சுயம்பு மூர்த்தியான சுத்திரத்தினேஸ்வரர் தூயமாமணி என்றும் மாசிலாமணி என்றும் அழைக்கப்படுகிறார். ஆண்டுதோறும் மாசி மாதம் 12, 13, 14ஆம் தேதிகளில் சூரியனின் ஒளி சுவாமி மீது படும் அரிய நிகழ்வான சூரிய பூஜை பெருவிழா இக்கோயிலில் இன்றளவும் நடைபெறுகிறது. சிறுநீரக நோய்களை தீர்க்கும் வல்லவரான இத்திருக்கோயிலில் உள்ள பஞ்சநதன நடராஜர் திகழ்கிறார். சுமார் 8 அடி உயரமாக காட்சியளிக்கும் நடராஜருக்கு தினமும் காலை 10 மணி முதல் 11 மணிக்குள் அபிஷேகம் நடைபெறும். ஆசிய கண்டத்திலேயே அற்புதமான மிகப்பெரிய கல்லால் ஆனவர் நடராஜர். ஆலிங்க நதனம், பஞ்சநதனம், சிங்க நதனம், யானை நதனம், யாழி நதனம் என 5 வகை நதன கற்கள் இருப்பதாக மூப்பு ரகசியம் எனப்படும் சித் புருஷர்களின் சிலாக்கிரதங்களில் சிற்பக்கலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வகை கற்களிலும் குறிப்பாக சூரிய பிரகாசிப்பு தருகின்ற பஞ்சநதன கல்லில் அருள்மிகு நடராஜ மூர்த்தியுடன் சிற்பம் அமைவது லட்சத்தில் ஒரு கோயிலில் மட்டுமே ஆகும். அத்தகு சிறப்பு தமிழகத்தில் இத்திருக்கோயிலுக்கு மட்டுமே உள்ளது. 8 அடி உயர பஞ்சநதன கல்லிலான நடராஜர் சிலை இங்கு மட்டும்தான் உள்ளது. எத்தனையோ இந்திர மூர்த்திகள் தாங்கள் இழந்த இந்திர பதவிகளை இந்த நடராஜரை வழிபட்டு மீண்டும் பெற்றார்களாம். சிறுநீரகத்தில்
காய் உருவாக்கி பாதிப்பு உள்ளவர்கள், சிறுநீரகம் செயலிழந்து ரத்தம் சுத்திகரிப்பு செய்ய வேண்டியவர்கள் என சிறுநீரக பாதிப்புக்குள்ளானவர்கள் 1 கிலோ வெட்டி வேரை வாங்கி 48 துண்டுகளாக்கி மாலையாக கட்டி நடராஜருக்கு அர்ச்சனை செய்து இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தை எடுத்து செல்ல வேண்டும். வெட்டி வேரை தினமும் 1 துண்டு வீதம் பிரம்ம தீர்த்தத்தில் ஊற வைத்து அதன் சாறை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் சிறுநீரக நோய் பாதிப்பு குறைகிறது என்று பாதிக்கப்பட்ட பலர் இக்கோயிலுக்கு வந்து பூஜை செய்து பலன் பெற்றதாகவும் கூறுகின்றனர். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் இக்கோயிலுக்கு வந்து நடராஜருக்கு அபிஷேகம் செய்து குணமடைந்த பின்னர் மீண்டும் இங்கு வந்து அர்ச்சனை செய்தும் சென்று வருகின்றனர். பொதுவாக சிவாலயங்களில் நந்திகேஸ்வரர் சுவாமியை பார்த்து மேற்கு நோக்கிதான் காட்சியளிப்பார். ஆனால் இத்திருக்கோயிலில் நந்தியாறு நந்திகேஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இதற்கும் தனிச்சிறப்பு இருக்கிறது. நதிகளில் யார் பெரியவர் என்ற போட்டி கங்கை, யமுனை, கோதாவரி, பிரம்மபுத்திரா உள்ளிட்ட நதிகளுக்குள் ஏற்பட்டதாம். அதனால் சிவபெருமான் நந்தியம் பெருமானிடம் அனைத்து நதிகளின் நீரையும் குடித்து பார்க்க வேண்டும், குடிக்க முடியாத நதிதான் பெரிய நதி என்று கூறினாராம். அதன்படி ஒவ்வொரு நதியின் நீரையும் குடித்த நந்தியம் பெருமானால் கங்கை நதி நீரை குடிக்க முடியவில்லையாம். அதனால் பெரிய நதி கங்கை நதி என அறிவிக்கப்பட்டதாம். இறந்தவரின் அஸ்தியை இத்திருக்கோயிலுக்கு அருகில் உள்ள ஆற்றில் கரைத்த போது அது புஷ்பமாக மாறியதாலும், அந்த அஸ்தியை கங்கையில் கரைத்த போது அங்கு எலும்பு கூடாக இருந்தாலும் காசியை விட வீசம் அதிகம் உடையது நந்தியாறு என்று சிவபெருமான் கூறியதாகவும், அதன்படி கோயிலுக்கு அருகில் நந்தியாறு சென்றதாகவும் ஐதீகம். நாளையே நந்தியாறு செல்லும் கிழக்கு நோக்கி நந்திகேஸ்வரர் இத்திருக்கோயிலில் காட்சியளிக்கிறார். இத்திருக்கோயிலின் கொடிமரத்துக்கு அருகில் மேல் விதானத்தில் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 15 நதிகள், 9 கிரகங்களை கொண்ட சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருப்பதும் சிறப்பாகும். மற்ற எந்த கோயிலிலும் இல்லாத இந்த சிறப்பு இக்கோயிலில் அமைந்திருப்பதால் இங்கு 60, 70, 80 ஆண்டு திருமணங்களை செய்வது சிறப்பாகும். இக்கோயிலில் சுவாமி சன்னதிக்கு இடதுபுறத்தில் தனி சன்னதி கொண்டு விளங்குகிறார் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மன். சுவாமிக்கு நடைபெறும் அனைத்து பூஜைகளும் அம்மனுக்கு நடைபெறுவது சிறப்பாகும். இத்திருக்கோயிலின் தல விருட்சமாக வில்வம் திகழ்கிறது. தல தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம் உள்ளது. தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடும், வளர்ப்பிறை அஷ்டமியில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிறப்பாகும். மற்ற திருக்கோயில்களில் உள்ளது போன்று குரு, தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், விஷ்ணு, துர்க்கை, விநாயகர், முருகப்பெருமான் சன்னதிகள் இங்கு உள்ளன. வைகாசி மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஆனி மாதத்தில் திருமஞ்சனம், ஆடியில் ஆடிப்பூரம், ஆவணி மாதத்தில் அன்னாபிஷேகம், கார்த்திகையில் திருக்கார்த்திகை தீபம், மார்கழியில் திருவாதிரை பெருவிழா, மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி பெருவிழா போன்றவை வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் பெரம்பலூர் வழித்தட பேருந்துகளில் பாடலூர் சென்று அங்கிருந்து ஷேர் ஆட்டோ மூலம் செல்லலாம். அல்லது சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் நகர பேருந்துகளிலும் கோயிலுக்கு செல்லலாம்.